நாசிக் பசந்தோடைய பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ரகம்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ப்ரூன் பண்ண கூட தேவையில்லைன்னு சொல்லுவேன். 7 காய்கள் இப்போ வந்தது. இப்போ வந்து நம்ம செடியில இருக்கிறது 2 காய்கள் தான். ஏற்கனவே 3 காய்கள் நம்ம பறிச்சிட்டோம், பழமா பறிச்சிட்டோம். இப்போ 2 பழங்களையும் அறுவடை பண்ணி வச்சிருக்கிறோம். காம்பு பகுதி பார்த்தீங்கன்னா இதுமாதிரி கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். அதாவது இந்த பழத்துல இருந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு காம்பு பகுதியோடைய இதுவும் ஒரு தனி ருசி. நல்ல மணமா இருக்கு. அதே மாதிரி இது இனிப்புத்தன்மை அதிகமா இருக்கு. ஒரு தேன் கலந்த ஒரு சுவையில இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. கிரீன்லேண்ட் நர்சரி மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய நாசிக் பசந்துங்கிற ஒரு வெரைட்டி தான் பார்க்க போறோம். இந்த நாசிக் பசந்தோடைய பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ரகம்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ப்ரூன் பண்ண கூட தேவையில்லைன்னு சொல்லுவேன். அதாவது தேவைப்பட்டா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். மற்றபடி ரொம்ப ஸ்லோ க்ரோத்து, ஒரு குடைபந்து அமைப்பு கொடுக்கக்கூடியது. பாருங்க, இந்த தண்டு பகுதி எவ்வளவு பெருசா இருக்குது. ஆனா எவ்வளவு உயரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நான் 5 அடி என்னோட ஹைட்டு தான் இருக்கு. 5-5.5 அடி தான் இருக்குது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரூன் பண்றது எப்ப பண்ணிருக்காங்கன்னா ஆரம்பத்துல பண்ணிருக்கோம். இந்த ஆரம்பத்துல பார்த்தா தெரியும். ஒரு 2 அடி விட்டு கட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு பிரான்சஸ் தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. 1 2 3 4 பிரான்சஸ் வந்திருக்கு. ஒரு குடைப்பந்து அமைப்பு வந்துருது. பொதுவா நீங்க மாமரத்தை வீடு மாடி தோட்டத்துல வச்சா கூட இதே மாதிரி தான். ஒரு 3 அடியோ 4 அடியோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து நுனியை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் அது சைட் பிரான்சஸ் வரும். அது கட் பண்ணும்போது யோசிக்கவே கூடாது. ஏன்னு கேட்டா, அந்த நுனிப்பகுதியை கட் பண்ணலைன்னா அது ஒரு ஷேப்லெஸ்ஸாவே வளர்ந்துடும். நமக்கு நிறைய காய்களை கொடுக்காது. அந்த மாதிரி ஆயிடும். அதனால வந்து கண்டிப்பா அந்த ஒரு ப்ரூனிங்கிறது ஆரம்ப ஸ்டேஜ்ல ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா இப்போ காய் முடிஞ்சு இப்போ நம்ம அறுவடை பண்ணிட்டோம். ஒரு ஜூலை மாசத்துக்கு அப்புறம் ஜூலை ஆகஸ்டுக்குள்ள அந்த ப்ரூனிங் ஒர்க்கை முடிச்சிடணும். இப்போ பழங்கள்லாம் எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஜூலையில் நம்ம ஜூன் மாதத்துலேயே நம்ம மாம்பழ சீசன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வளர்த்தோம்னாக்க உங்களுக்கு நிறைய செடிகளையும் தோட்டத்தில் பராமரிக்க முடியும், நிறைய மகசூலும் எடுக்க முடியும். இந்த முறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. ஆனால் நம்ம இப்போதான் பரவாயில்ல நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அடர் நடவுன்னு சொல்லக்கூடியதை நம்ம இப்போதான் கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். விவசாயிகளும் தோட்டத்திலே தரையிலேயே நடும்போது கூட நம்ம அந்த அடர் நடவு முறையில் நட்டோம்னாக்க நிறைய மகசூல் வரும். இது வந்து நம்ம ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்தது. வட இந்தியாவிலலாம் நம்ம இந்த முறையை பயன்படுத்தி நிறைய பலன்கள் எடுத்தாங்க. அப்போ கூட நமக்கு அந்த ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்தது. இப்போ மாடி தோட்டத்தில் வளர்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த அடர் நடவு முறையில் நம்பிக்கை வந்திருக்கு. அதனால பொதுவாக இப்போ இடங்கள் இருக்கிறவங்க கூட ஒரு 20 சென்ட் 25 சென்ட் வச்சிருக்காங்க. ஆனால் அதில் வந்து நிறைய பழங்கள் செடிகளை நடணும்னு விரும்புகிறாங்க. அதாவது இருக்கிற இடத்துல நெருக்கமாக நடணும்னு விரும்புகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன், நான் வந்து இந்த பழச்செடியை மற்ற எல்லா செடிகளுமே ப்ரூன் பண்ணி வளர்த்தோம்னா நம்ம ஒரு 10 அடிக்கு ஒன்று கூட 8 அடிக்கு ஒன்று கூட நடவு செய்து வளர்க்கலாம். அதே தென்னை மரம் தவிர, தென்னை மரம் என்னன்னா நம்ம அது வந்து பெரிய செடியாக தான் வளரும், அதை ப்ரூன் பண்ண முடியாது. அதனால அதுக்கு மட்டும் அந்த இடைவெளியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு கண்டிப்பாக 20 அடி. அது கூட சிலர் என்ன பண்ணுறாங்க 10 அடியில் நடுறாங்க. அது மாதிரி நடக்கூடாது. நெருக்கி நட்டிங்கன்னா கண்டிப்பாக காய்க்காது. 10க்கு 10 தென்னை மரத்தை ஒன்று நட்டோம்னாக்க கண்டிப்பாக காய்க்காது. அதனால நமக்கு இப்போதைய இடம் எவ்வளோ இட வசதி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அதை நிர்மாணம் செய்ய முடிவு பண்ணிக்கலாம். இந்த நாசிக் பசந்த் செடியில் வந்து 3 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிச்சு. காய்க்க அலோவ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 7 காய்கள் இப்போ வந்தது. இப்போ வந்து நம்ம செடியில் இருக்கிறது 2 காய்கள் தான். ஏற்கனவே 3 காய்கள் நம்ம பறிச்சிட்டோம், பழமா பறிச்சிட்டோம். இப்போ 2 பழங்களையும் அறுவடை பண்ணி வச்சிருக்கிறோம். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். அதாவது இந்த பழத்தினுடைய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு பழங்களையும் காமிச்சு கஸ்டமர் கேட்பாங்க, இது என்ன பழம் சார் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து ஒரு சில அடையாளங்கள் வச்சுதான் நம்ம அதை கணிச்சு சொல்றது. ஒன்றும் ஒரு ஷேப்ல இருக்கும். இதுல ஒரு வித்தியாசமான ஷேப், பெரும்பாலும் எந்த மர பழங்களையும் இல்லாத ஒரு ஷேப். பாத்தீங்கன்னா இந்த காம்பு பகுதி பாத்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். அதாவது இந்த பழத்துல இருந்து கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு காம்பு பகுதி உடையது. அந்த மாதிரி இதை பார்த்தாலே தெரியும். இந்த நாசிக் பசந்த் பழங்கிறது நம்ம பார்த்தாலே உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இது கலரும் கூட பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு ரெட் கலர் மாதிரி வருது. ஆனால் கிரீனும் கலந்து தான் இருக்குது. இதோட ப்ளஸ் எப்படி இருக்குங்கிற பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் இந்த பழத்தை சாப்பிட்டதில்லை. இப்போ தான் கட் பண்ணி பார்க்க போகிறோம், சாப்பிட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட இந்திய ரகம். வட இந்திய ரகம்னா கூட இது ஒரு ஃபெமிலியராக இப்போ இந்த களப்பாடிக்கு மாற்றா இதை இது பண்ணுறாங்க. இன்னும் நல்ல பழமாகலை. இன்னும் கொஞ்சம் கலர் வரணும். நம்ம அதுக்கு முன்னாடியே கட் பண்ணுறோம். டேஸ்ட் வைஸ் எப்படி பார்க்கலாம். இப்போ ஆந்திராவில் இதை தான் களப்பாடின்னு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய நர்சரியில். அது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா களப்பாடியும் இதுவும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் அந்த செடியோட தோட்டத்தில் கண்டுபிடிக்க முடியாது.
செடியோட தோட்டத்தில் கண்டுபிடிக்க முடியாதனால களப்பாடின்னு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. என்கிட்டையும் சொன்னாங்க, இல்லைங்க இது வேற அப்படின்னு சொல்லிட்டு. அது களப்பாடி வேற இது வேறங்கிறது. களப்பாடி கொஞ்சம் செடிகள் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. என்னென்னா நிறைய பேர் அதை விரும்பி தமிழ்நாட்டில் வாங்குறதுனாலையும் மற்ற இடங்களையும் அதை விரும்புறதுனால செடிகள் கொஞ்சம் டிமாண்டாக இருக்கிறதுனால இந்த இதான் களப்பாடின்னு சொல்லி கூட சில இடங்களில் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாசிக் பசந்தை நார்த் தன்மை இல்லை, சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணும்போதே சாஃப்டாக இருக்குது. இதுவும் ஒரு தனி ருசி, நல்ல மனமா இருக்கு. அதே மாதிரி இது இனிப்பு தன்மை அதிகமா இருக்கு, ஒரு தேன் கலந்த ஒரு சுவையில இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கும் போதோ தரையில வைக்கும் போதோ இதை வந்து ஒரு சிறந்த ரகமாக தான் சொல்லுவாங்க. நல்ல சிறப்பா இருக்கு. ஏன்னா நானும் எப்பவுமே சொல்லுவேன், இந்த சிறந்த ரகங்கள் தான் நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ற அளவுக்கு அது வரும். இல்லைன்னா அந்த செடிகள் வந்து நிறைய உற்பத்தி பண்ண முடியாது. யாரும் ஒரு வாட்டி வாங்கி அது வந்து நல்லா டேஸ்டா இருந்தால் தான் திரும்ப திரும்ப அந்த மற்றவங்களுக்கு அது பரவி அந்த செடிகள் விற்பனை ஆகும். செடிகள் விற்பனை ஆனால் தானே நர்சரியில் அதை உற்பத்தி பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த செடிகள் விற்பனைக்கு வரக்கூடிய எல்லா செடிகளுமே பெரும்பாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். சிலருக்கு என்னன்னா வேறு, அதாவது ஒவ்வொரு டேஸ்ட்ல எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி பட்டவங்களுக்கு ஒன்று பிடிக்கும். ஒருத்தர் களப்பாடி பிடிக்கும், ஒருத்தர் இமாமசன் பிடிக்கும், ஒரு சிலர் பங்கனப்படி தான் பிடிக்கும். அந்த மாதிரி அது வேறுபடும், அது ஒவ்வொருத்தருடைய பொறுத்து. ஆனால் இது ரொம்ப சிறப்பான ஒரு ராகம். மாடி தோட்டத்துக்கு ஒரு அழகை கொடுக்கக்கூடிய ராகம். இந்த செடி பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் வைக்கக்கூடிய அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகை கொடுக்கக்கூடிய ஒரு ராகம் அந்த வெரைட்டி. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குங்கிறத சொல்லுங்க. சரிங்க சார். கையில வாங்கும் போதே சாஃப்டா இருக்கு. ஆமா, நல்ல வளவளப்பு தன்மையோட இருக்கிற மாதிரி இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி நார்த் தன்மை இல்லை சார், சுத்தமா இல்லை நார்த் தன்மை. இப்ப மியாசாக்கி அதெல்லாம் வாயில வச்ச உடனே கரையுது இல்ல சார், அதே மாதிரி இதுவும் வாயில வச்ச உடனே கரைஞ்சு. கண்டிப்பா ஆமா, மியாசாக்கி சாப்பிடும்போதும் அந்த மாதிரி தான் வாயில வச்ச உடனே கரைஞ்சி போற மாதிரி. இது நம்ம இந்திய ரகம் தான், வட இந்தியாவில் இது பிரமியரா இருக்கக்கூடிய வெரைட்டி தான். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நாசிக் பசந்த் மாஞ்செடிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் சேல்ஸ் பண்றோம். உங்களுக்கு தேவை ஏற்பட்டுச்சுன்னா நீங்க வந்து நம்ம நர்சரி நம்பர் 9841986400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பார்சல் மூலம் கூட அனுப்பி விடுவாங்க. நன்றி, வணக்கம்.